சரியா ஸ்டார்ட் பண்ணுமா? பாருங்க. முதலாவது கேள்வி. ஏகமா பி ஆகிய இரு உயர்தர மாணவர்கள் பாடசாலை ஓவிலிருந்து தமது வீடுகள் முறையே பி கமா கியூவினை அடைவதற்காக இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு தரப்பட்டுள்ளது. வரைவிலிருந்து பின்வரும் கூற்றுகளை கருது. ஆக 2 மாணவர்கள் அவர்களுக்குரிய இயக்கத்துக்கான வரைவு தரப்பட்டிருக்கு. பார்ப்போம். இங்க தரப்பட்ட வரைவு இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வரைவு. இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வரைவு ஏ எனும் மாணவருக்கு, அடுத்தது பி எனும் மாணவர். இந்த மாதிரியாக 2 வரைவுகள் தரப்பட்டிருக்கு. ஒருவர் பி என்ற நாணம் வரைக்கும் போறாரா, கியூ என்ற நாணம் வரைக்கும் போறார். மற்றவர் பி என்ற நாணம் வரைக்கும் போறார். இப்ப இதோட சம்பந்தப்பட்ட கூற்றுகள்ல தவறான கூற்று கேட்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் இந்த கூற்றுகளை பார்க்க முதல் இந்த வரைவை வச்சுக்கொண்டு என்னென்ன விடயமெல்லாம் சொல்லலாமோ அந்தந்த விடயங்களை பார்க்கணும். இப்ப இங்க இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வரைவு. சோ இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வரைவுண்டா அந்த வரைவுல படித்து அது வேகத்தை தரப்போகிறவனுக்கு. ஆக வேகம் என்ற அந்த வரைவு சாய்ந்த கிடைவுடன் சாய்ந்த கோணத்தின் தான் தோணும். இப்ப நான் பார்த்தா இந்த ஏக்குரிய சாயை விட பிஏக்குரிய சாய்வு பெருசு. நான் சொல்லக்கூடிய முதலாவது விடயம் பிஏக்குரிய வேகமானது ஏக்குரிய வேகத்தை விட பெரியதாக காணப்படும். அடுத்தது இரண்டாவது விடயம் பாருங்க. இங்க ஏ அடைந்த இடப்பெயர்ச்சி இருந்தது. இந்த இடத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வரைவுல இந்த அச்சு இடப்பெயர்ச்சி எடுத்தது. 2 பேருக்கும் ஆரம்ப தானம் 0 கொண்ட இடப்பெயர்ச்சி ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஏ இயங்கியது இவ்வளவு தூரம், இதுக்கு சமமான இடப்பெயர்ச்சி. பி இயங்கியது இதுக்கு சமமான இடப்பெயர்ச்சி. ஆகவே இடப்பெயர்ச்சி யாருக்கு பெருசுண்டா பிக்கு தான் பெருசு. சோ பிக்குரிய இடப்பெயர்ச்சி ஏக்குரிய இடப்பெயர்ச்சியை விட பெரியது. அதாவது என்ன அர்த்தம்டா, 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கடா, யாரோட வீடு அதிக தூரத்துல அதிக இடப்பெயர்ச்சி அடைந்து காணப்படும்டா பிஐ கூட்டியது அவருடைய இடப்பெயர்ச்சி. அடுத்தது இப்ப இந்த இடத்துல இயக்க நேரம் இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும், அதாவது இவ்வளவு நேரமும் ஏக்குரிய இயக்க நேரமாக இருக்கு. ஆனா பி உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணாம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். அதனால இவ்வளவு தான் பிக்குரிய இயக்க நேரமாக இருக்கு. சோ நான் சொல்லக்கூடிய இன்னொரு விடயம், மற்றொரு விடயம், இந்த இயக்க நேரமானது யாருக்கு பெரியதாக காணப்படும்னா ஏக்கு பெரியதாக காணப்படும். சோ இவ்வளவு விடயங்களும் சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த கூட்டுகள்ல பாருங்களா, சொல்லப்பட்ட கூட்டுகள்ல பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாடசாலையிலிருந்து மாணவன் பீனது வீடு ஏனது வீட்டுக்கான தூரத்துடன் ஒப்பிடுகை தொலைவில் உள்ளது. சரியா? ஆக யாருக்கு தொலைவாக காணப்படும் கேட்டா பிக்கு தொலைவாக காணப்படுவது, பிக்கு தான் தொலைவாக காணப்பட போகும். ஆக இப்ப சொல்றாங்க அது சரி. என்ன முதலாவது கூட்டு சரி, பிக்கு தொலைவாக காணும். அடுத்தது 2வது கூட்டு, மாணவன் ஏ மாணவன் பியை விட குறைவான கதியில் வீட்டுக்கு சென்று. ஆக ஏக்குரிய கதி பியை விட சின்ன, ஏக்குரிய கதி பியை விட சின்ன. சோ அதுவும் சரி. அடுத்தது இருவரும் ஒரே நேரத்தில் தமது வீட்டினை அடைந்துள்ளனர். சோ ஒரே நேரத்தில் பாருங்க, இந்த இடம் T7 T0 ஏ வீட்டுக்கு சேரும் போது நேரம் T0 தான், பி வீட்டுக்கு சேரும் போது நேரம் T0. அதாவது 2 மணிக்கு போய் சேர்றாங்கன்னா 2 பேரும் போய் சேர்ற டைம் 2 மணியா தான் இருக்கு. ஆக ஒரே நேரத்தில் சென்றடைகின்றாங்க. ஆனா இயங்கிய நேரங்கள் சமநாடுகள் அப்படி. ஆக அடுத்தது பாடசாலையிலிருந்து முதலில் வீட்டுக்கு செல்ல தொடங்கியவர் பிஆர். பாடசாலையிலிருந்து
ஆரம்பத்துல இயங்க தொடங்குறவர் இந்த வரைவுக்குரியது யாரு ஏ. சோ ஆரம்பத்தில் இயங்க தொடங்கியவர் வந்து ஏ. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு பி என்று. ஆகவே இதுதான் தவறான கூற்று. ஆனால் 5வது கூற்றை பாருங்க. இருவரும் சீர்கதியில் பயணம் செய்திருப்பார். அது சரியான இரண்டா இந்த வரைவுக்குரிய இந்த சாய்வுகள் சீரானதாக ஒரு நேர்கோடானதாக காணப்படும். இப்ப நேர்கோடானதாக காணப்படுதுன்னா அது சீரான பெருமான உடைய படித்திறனை கொண்டு காணப்படும். சோ 4வது கூற்று தான் பிழையான கூற்று. இவங்க வந்து லேட்டா தான் நீ வந்து கொஞ்சம் லேட்டா தான் இயங்க ஸ்டார்ட் பண்றா. சரியா? சோ விட வந்து 4. அடுத்தது 2வது கேள்வி பார்ப்போம். சரியா? 2வது கேள்வி. உராய்வற்ற கிடைப்பாதை வழி ஓய்விலிருந்து 9 கிலோகிராம் பெட்டியும் மோட்டாரினை பயன்படுத்தி இழுக்கப்படுகிறது. ஆக ஒரு பெட்டி வந்து ஒரு மோட்டாரை பயன்படுத்தி வந்து பயன்படுத்தப்படுது. இதன் போது மோட்டாரினால் பெட்டி மீது கொடுக்கப்படும் வலு நேரத்துடன் மாறுபடும் வரை. சோ வலுவிற்கும் டைமுக்குமான பிடி கிராஃப் தரப்பட்டிருக்கு. 9 செகண்ட் பின்னர் குட்டியின் அண்டளவான வரும். முதலாவது விஷயம் நம்மளுக்கு வரைவுகள்ல இந்த வேலை சக்தி அதோடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வர போற வரைவுகள்ல நம்மளுக்கு 3 முக்கியமான வரைவுகள் இருக்கு. ஒன்று இடப்பெயர்ச்சி சரி விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வரைவு. இந்த வரைவுக்குரிய பரப்பளவு ஏரியாவை எடுத்துக்கொண்டா விசைக்கு இடப்பெயர்ச்சிக்குமான வரைவுக்குரிய ஏரியாவை நம்ம எடுத்துக்கொள்ளுமாக இருந்தா அது வந்து செய்யப்பட்ட வேலையை தரும். செய்யப்பட்ட வேலை அந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை. அடுத்தது செய்யப்பட்ட வேலைக்கும் நேரத்துக்கும் வரைவு சொல்லப்படும். இங்க நம்ம பரப்பளவை பத்தி கதைக்க மாட்டோம். ஆனா படித்திறன் வந்து சரியா படித்திறன் வந்து வலுவிற்கு சமனாக காணப்படும். அடுத்தது வலுவிற்கும் நேரத்துக்குமான வரைவுக்கு வந்தோம்னா இங்க படித்திறனை பத்தி கதைக்க மாட்டோம். ஆனா பரப்பளவு வந்து செய்யப்பட்ட வேலைக்கு சமமாக காணப்படும். பரப்பளவு செய்யப்பட்ட வேலைக்கு சமமாக காணப்படும். பொதுவாக எந்த ஒரு வரைபாக இருந்தாலும் இப்ப நான் பொதுவாக சொல்லியிருக்கேன். எந்த ஒரு வரைபாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இந்த வரைபட பையச்சு அந்த எக்ஸ் ஏரியா என்று சொல்லும் போது நம்ம எது சம்பந்தமாக யோசிக்கணும்டா இந்த பையையும் எக்ஸையும் பெருக்கி வார விடயம் சம்பந்தமாக. படித்திறன் என்று சொல்லும் போது நம்ம யோசிக்க வேண்டியது பையன் கேர்ள் எக்ஸ் பையச்ச எக்ஸால பிரிச்சு வர வேண்டியதாக இருக்கு. ஆக இந்த கணியம் எதோட தொடர்பட்டதோ அது பரப்பளவுக்கும் இந்த கணியம் எதோட சம்பந்தப்பட்டதோ அது படித்தனுடையும் தொடர்பட்டதாக இருக்கு. ஆக இங்க பிடி கிராஃப் தரப்பட்டிருக்கு. சோ பிடி கிராஃப் வரைபட இந்த பரப்பளவானது செய்யப்பட்ட வேலைக்கு சமனா இருக்கு. ஆனா இங்க செய்யப்பட்ட வேலை நம்மளுக்கு தெரியும் இயக்க சக்தி மாற்று. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம செய்கிற வேலை அந்த பொருள் மீது செய்வமாக இருந்தா அந்த வேலையானது அந்த பொருள் மீது சக்தியாக சேமிக்கப்படும். இயங்கக்கூடிய இயங்க தக்கதாக செய்யப்படுகின்ற வேலையாக இருந்தா அது அதுல இயக்கத்துக்காக சேமிக்கப்படும். ஆகவே செய்யப்பட்ட வேலை இங்க இயக்க சக்தியாக மாற்றப்படும். சோ நான் என்ன செய்யலாம்டா இந்த பரப்பளவை இங்க ஏற்பட்ட இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமப்படுத்திக் கொள்ளலாம். ஆக சமப்படுத்த எடுங்காகும் சில எடுத்து இப்ப இங்க பெருமானங்கள் அப்படி எடுத்திருந்தா டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க பார்க்கணும். அதாவது இதுலயும் டெக்ஸ்ட் பண்ணி கொள்ளலாம். மற்ற பிள்ளைகள் இதுல டோட்டல் 100 பேர் தான் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஏற்கனவே இல்லாதான் இருக்குது.
இப்ப இந்த இடத்துல இந்த வரைவுக்குரிய பரப்பளவை பார்ப்போம். நான் சொல்லலாம், செய்யப்பட்ட வேலை இந்த பரப்பளவுக்கு சமனாக காணப்படும். ஆனா இந்த செய்யப்பட்ட வேலை வந்து இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமனாக இருக்குதுங்க. இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது பரப்பளவு சரிவக பரப்பட்டதால அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 60, மற்ற பக்கம் 120. ரெண்டையும் கூட்டா 180 தர செங்குத்து டைம் 10. ஆனா இங்க பரப்பளவுகள் நம்ம பார்க்கக்குள்ள அல்லது ஏதாவது ஒரு வரைகோட சம்பந்தப்பட்ட விடயம் பார்க்கக்குள்ள அந்த அச்சு, குறித்த அச்சு y அச்சோ அல்லது x அச்சோ சரி, அது வந்து என்ன அலகுல இருக்குன்னு பார்க்கணும். y அச்சு ஓகே வாட்டில் இருக்கு, ஆனா x அச்சு வந்து டைம் வந்து நிமிடத்துல காணப்படுதுன்னு, ஆக நம்ம செகண்ட்ல போட வேண்டி இருக்கு. சோ 10 இருக்கிறது இங்க 10 நிமிடம். ஆக நான் 10 தர 60 செகண்டுக்கு மாத்தி போகனா 10 தர 60 காரணம் செகண்டுக்கு மாத்தி. இது இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம். இறுதி இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்தி ஆரம்பத்துல ஓய்வாக காணப்படுகின்றதால ஆரம்ப இயக்க சக்தி 0. ஆக இறுதி இயக்க சக்தி half into திணிவு 9 தர தற்போதைய வேகத்தின் ஆரம்ப இயக்க சக்தி 0. இதுல சுருக்கெடுக்க வேண்டிய விடயமா தான் இருக்கும். இந்த இடத்துல இலகுவான சுருக்கள் தான். இந்த அறையும் வெட்டுப்பட்டா இது 9, 20. ஆக பி வர்க்கம் சமன் 20 தர 600. 20 தர 600. ஆகவே அதாவது பி வர்க்கம் சமன் இந்த மாதிரி. சரியா? இப்ப கேள்வி வந்து ஒரு அனர்வான பிரமாணம் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. சுருக்கம் சரியா? சாரி இதுல கேட்கப்பட்டபடியே 9 செகண்டின் பின்னர் வேகம், 9 செகண்டின் பின்னர் வேகம். ஆக நம்ம 10 செகண்டுக்கு பிறகு வேகம் கண்டிருக்கோம். சோ 9 செகண்டுக்கு பிறகு வேகம் தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆக இப்ப நம்ம இதை கூட செய்ய வேண்டியிருக்கும். இது வந்து 10 செகண்டுக்கு பிறகு வரப்போற வேகமா, இப்ப நம்மளுக்கு தேவை 10 நிமிடத்துக்கு பிறகு வரப்போற வேகம், நம்மளுக்கு தேவை 9 செகண்டுக்கு பிறகு வரப்போற வேகம். சோ கவனிப்போம். சில நேரங்கள்ல இதை நீங்க பை மிஸ்டேக் விடக்கூடிய சான்சஸ் எங்க இருக்குமெண்டா, இங்க 10 தரப்பட்டிருக்குதானே, நீங்க அதை செகண்ட் எடுத்தா 9 செகண்டுக்குன்றத நீங்க 9 போட்டு கண்டுவீங்க, 9 நிமிடத்துக்கு கண்டுவீங்க. சோ இந்த 10 என்றது 10 தர 60 செகண்ட், நம்ம காண போறது 9 செகண்ட். ஆக வரைவு குறிப்பது இங்க பி வாட்சி டி நிமிடம். சரியா? இந்த மாதிரியாக வரப்போ 60, 120. இது 10 நிமிடமா? 10 நிமிடம். 10 நிமிடம்ன்றது நான் செகண்டுக்கு மாத்த போனா 600 செகண்ட். 600 செகண்ட். இப்ப நான் என்ன செய்யணும்டா, 9 செகண்ட்ல பரப்பு காணும். சோ 9 செகண்ட் இந்த இடத்தறிக்கணும் சொல்லுவோம். இது 9 செகண்ட். சரியா? 9 செகண்ட் வந்து இந்த இடத்தறிக்கணும். அப்ப இந்த 9 செகண்டுக்குரிய இந்த பெருமானம் நான் காண வேண்டி இருக்கு. அப்ப 9 செகண்டுக்குரிய இந்த பெருமானத்தை காண்பது இதை நான் பி எடுத்துக்கொள்றேன். சரியா? பி என்ற பெருமானத்தை காண்பதுக்கு இது மொத்தத்துக்கும். சரியா? இந்த மாதிரி இந்த சின்ன முக்கோணம் அதை விட இந்த பெரிய முக்கோணம் ரெண்டும் வந்து இயல்பொத்த முக்கோணங்கள், இயல்பொத்த முக்கோணம். அந்த முக்கோணத்தை வச்சுக்கொண்டு நான் இந்த உயரத்தை காணும். உலகம் வந்து 60, 60 120 60. உலகத்தை நான் எக்ஸ் எடுத்துக்கொண்டு எக்ஸ். ஆக இந்த முக்கோணத்துல இயல்பொத்த முக்கோண விதியை பயன்படுத்துவதாக இருந்தா 60க்கு கீழே எக்ஸ் அல்லது எக்ஸுக்கு கீழே ஏதாவது எக்ஸுக்கு கீழே அது சமன். இந்த சின்ன பக்கம் 9 செகண்டுக்கு கீழே இந்த மொத்தம் 10 நிமிடம் 600 செகண்ட். 600 செகண்ட். சோ இதற்கான சுருக்கம் தான் வரணும்.
இவர் இவர் 10 தடவை எக்ஸாம் 0.9 0.9. சோ எக்ஸ் வந்து 0.9 இது 60 இவ்வளவு தசம் 9 மொத்தம் எவ்வளவு வரும் 60.9 60.9. ஆக நான் இதற்கு காண வேண்டிய பரப்பு வந்து இந்த பகுதியின் பரப்பைத்தான் செய்யப்பட்ட வேலைக்கு சமப்படுத்தி கொள்ளும். சோ இந்த பகுதியின் பரப்பை காணும் இதை செய்யப்பட்ட வேலைக்கு சமப்படுத்த சரி. அதாவது அரைந்தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை இது 60 இவ்வளவும் 60.9 இது தசம் 9 இது 60 இவ்வளவு தசம் 9 60.9 கூட்டுனா 120.9 தர செங்குத்தீரம் இவ்வளவு வந்து 9. இது வந்து பரப்புக்கு சமம். இந்த பரப்பளவு இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு சமம். ஆக இந்த இடத்த இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் 9 தர வேகத்தின் வர்க்கம் இது சுருதி இயக்க சக்தி 0 ஆரம்ப இயக்க சக்தி சொல்லிட்டு ரொம்ப இலகுவாரி அரை அரை கேன்சர் இந்த 9 கேன்சர். ஆக பி வர்க்கம் சமன் 120.9. அதாவது பி வர்க்கம் 120.9. கேள்வி வந்து அன்னளவான வேகம். சோ பி வர்க்கம் இது 120.9 அன்னளவாக 121 யோசிக்கலாம். ஆகவே 121 11 வர்க்கம். சோ 11 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இதான் முறையா நோட் பண்ணிக்கணும். பை மிஸ்டேக் விடக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்குமா. அதுல போட்ட கேள்விகள் ஒரு 2-3 கேள்வியை தவிர மத்த எல்லாமே ரொம்ப ஆழமான வினாக்களாக இருக்கும். சரியா செய்து பார்த்தா விளங்கிருக்கு. நீங்க செய்து பார்த்துருப்பீங்க பெரும்பாலும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது யாரும் செய்தெடுத்து இருந்தீங்களா யாராவது ஏற்கனவே ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து நீங்க கிளாஸ் வர முதலே நான் அந்த கிளாஸுக்குரிய முதல் சேர்ப்பு போட்டுருவேன். உதாரணமா இப்ப நம்மளோட இந்த கிளாஸ் முடிய நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 2வது மாடல் அப்டேட் ஆயிருக்கும். சரி அதையும் டவுன்லோட் பண்ணி செய்து கொள்ளுங்க. அது நைட் செய்யற மாதிரி இருக்கலாம். சரியா. ஆனா கிளாஸுக்கு வர முதல் செய்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அது உங்களை பொறுத்தது. ஆக அடுத்தது கண்டி 3வது கேள்வியை பார்ப்போம். இந்த இதுல வந்து பெரும்பாலும் சக்தியோட சம்பந்தப்பட்டதா தான் இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா விடயங்களும் பார்க்க போனோம். இப்ப 3வது கேள்வி கடல் மட்டத்திலிருந்து 4 மீட்டர் உயரத்தில் உள்ள மேடை ஒன்றில் இருந்து நீச்சல் வீரர் ஒருவர்
கிடையுடன் 8 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் கிடையுடன் 8 மீட்டர் செகண்ட் வேகத்துடன் 30 பாகை கோணம். சரி, அந்த கோணத்துல பாய்கின்றார். 30 பாகை கோணத்துல 8 மீட்டர் செகண்ட் வேகத்துல பாய்கின்றார். வழித்தடைகளை புறக்கணிப்பின் இவர் கடல் நீரினுள் புகும் வேகம் யார்? கடல் நீருக்குள்ள அவர் என்ன வேகத்தோட நுழைவார் என்று கேட்காங்க. ஆக இந்த இடத்துல இவர் பெரிய பாதையில இயங்குகின்றார். உயரம் அந்த மட்டத்திலிருந்து 4 மீட்டர். அந்த விடயங்கள் எல்லாம் இருந்தா கூட இப்ப நம்ம இயக்க சமன்பாடுகளான அடிப்படை சமன்பாடுகளை பயன்படுத்தி வினா செய்யறதை விட நம்ம சக்தி, அதாவது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல பொறிமுறை சக்தியானது காக்கப்படும். சக்தி எப்பவுமே காக்கப்படும். சரி, சக்தி எப்பவுமே காக்கப்படும். ஆனா இங்க பொறிமுறை சக்தியை பத்தி கதைக்கு இயக்க சக்தி, அழுத்த சக்தி, சரியா, நிலை காரணமாகவும் இயக்கம் காரணமாகவும் வரப்போ சக்தி. அப்ப அந்த சக்தி காக்கப்படும் என்ற விடயத்தை வச்சுக்கொண்டு நம்ம செய்யலாம். ஆக இப்ப இந்த இடத்த பார்ப்போம். இது கடல் மட்டம். கடல் மட்டத்துல இருந்து 4 மீட்டர் உயரத்துல இருக்கிற ஒரு மேடையில இருந்து பாய்கின்றார். இந்த இடத்துல இருந்து பாய்கின்றார். இந்த இடத்த பாய்கின்ற வேகம் 8 மீட்டர் செகண்ட் -. இந்த கோணம் 30 பாகை கோணம். இது நம்ம எரிய இயக்கமாக யோசிக்கிறோம். அதை விட என்ன சக்தி காப்பு தத்துவம் பாய்க்கிறது. இப்ப இந்த இடத்துல இவர் புக போற வேகத்தை நாம் பி எடுத்துக்கணும். பி என்ற வேகத்தோட வாரா. ஆனா இந்த இடத்துல இந்த கடல் மட்டத்தை பூச்சிய சக்தி மட்டமாக எடுத்துக்கணும். நம்ம எந்த ஒரு மட்டத்தையும் பூச்சி சக்தி மட்டமாக எடுத்து வினாக்கள் செய்யலாம். சரியா? அதனால் இந்த அலைதாள் மட்டத்தை எடுத்துக்கணும். இது பூச்சிய சக்தி மட்டம். பூச்சிய சக்தி மட்டத்துல அழுத்த சக்தியை பூச்சியமாக கருதல் நம்ம செய்யக்குள்ளதான் நம்ம கருதி கொள்ளலாம். பூச்சியம் சொல்ல முடியாது, நான் பூச்சியமாக கருதிக்கணும். இப்ப நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம். சரியா? பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம். பொறிமுறை சக்தி காப்பு இதை பாவிச்சா இந்த இடத்துல இருக்கிற மொத்த சக்தி, அதாவது மொத்த பொறிமுறை சக்தி, இங்க இருக்கிற மொத்த பொறிமுறை சக்தி எப்படி இருக்கும்டா சமமாக காணப்படும். சோ இந்த இடத்துல இருக்கிற பொறிமுறை சக்தியானது அலை தர இவர தெளிவு எம் தர வேகத்தின் வர்க்கம் 8 இயக்க சக்தி சக இதனால் பூச்சிய சக்தி மட்டமாக கட்டி கொண்டதால இதுல இருந்து 4 மீட்டர் தூரத்தில், சரியா, 4 மீட்டர் தூரத்துல அழுத்த சக்தி கருதலாம். எம் தர ஜிக்கு பதிலாக 10 தர எச்சுக்கு பதிலாக 4. இது சம இந்த இடத்துல இருக்கிற இயக்க சக்தி. ஏன் இது இயக்க சக்தி மட்டும்தான் இருக்க போது? காரணம் இது பூச்சிய சக்தி மட்டம் என்ற காரணத்தால இந்த இடத்த அழுத்த சக்தியை பூச்சியமாக கருதிப்படும். சோ அலை தர எம் தர அந்த இடத்துல இருக்கிற வேகத்தின் வரும். அப்ப எல்லாத்தையும் நான் எம்ம கட் பண்ணி எம்மால சுருகி கொண்டா 8 வர்க்கம் 64 2 பிரிச்சா 32 சக இங்க 40 சமன் அந்த இடத்துல வி வர்க்கத்தின் தெரியும். சோ இது 72 2 பிரிக்கிறோம்டா 144. சோ பி வர்க்கம் சமன் 144. ஆக வேகம் 12 மீட்டர் செகண்ட் -1. சோ இவர் இந்த இடத்துல உள்நுழைய போற வேகம் 12 மீட்டர் செகண்ட் -1 சமனாக காணும். சரியா? நோட் பண்ணிக்கணும். நீங்க குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆனீங்கண்டா ஜாயின் பண்ணி கொள்ளேனாது. 100 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல ரொம்ப ஃபில்லா இருக்குது. பைட்டிங் ரூம்ல அதிகமான ஆட்கள் இருக்கீங்க. அதுக்கு மேல வராதுன்னு நினைக்கிறேன். லீவ் ஆகிக்கொள்ளாது, லெஃப்ட் ஆகிறாதுங்களா?
இதுல ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க 30 பாகை கோணத்துல பாயிரத்தால நிலைக்குத்துவகம் கிடைவகம் வந்து பார்க்கணுமா பார்க்க தேவையான்னு கேட்டிருக்கீங்க. சோ அந்த மாதிரி அவசியம் இங்க கிடையாது. ஆரம்பத்துல மொத்தம் அந்த விளைவுலகத்தானே போட்டு செய்யறோம். அப்படி தனித்தனியா இந்த எளிய பாதை என்று பார்த்தோம்னா இதை விட அதிகளவான சுழுக்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல 8 என்று வந்துச்சு சரியா. 8 கொஸ் 30 கிடைவகம் மாறாது. கிடைவகம் இங்க மாறக்கூடாது கிடையாது. அதே கிடைவகம் இங்கேயும் இருக்கும். சரி, எறிய இயக்கத்துக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பார்த்து இந்த இடத்துல போற நிலைக்குத்துவகத்தை கண்டு அங்க இருக்க போற கிடைவக நிலைக்குத்துவகம் ரெண்டுக்குமான விளைவுகளை காண வேண்டி இருக்கு. அப்படி கண்டா கூட இதுதான் வழிபாடு. சோ இப்போவே நம்ம இலகுவான வழியைத்தான் தீர்மானிக்கணும். எம்சிக்கு பொறுத்த வரைக்கும் இலகுவான வழியைத்தான் தீர்மானிச்சுட்டு வரணும். சோ அடுத்த 4வது வழியை பார்ப்போம். 4வது பாருங்க. 4வது கேள்வி, துணிக்கை ஒன்று கிடைத்தரையிலிருந்து 30 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. எறிய இயக்கம், எறிய பாதையில் இயக்கம், இருபரிமாண இயக்கம், வழித்தடையை புறக்கணிப்பு. இது தனது அதிவியர் புள்ளியில் உள்ள போது ஆரம்ப இயக்க சக்தியில் எத்தனை சதவீத இயக்க சக்தியை கொண்டிருக்கு. ஆரம்பத்தில் இருந்ததை போல எத்தனை சதவீத இயக்க சக்தி அதிவியர் தானத்தில் கொண்டு கேட்கப்படும். இங்க எந்த ஒரு எறிய இயக்கமாக இருந்தாலும் இந்த மாதிரியாக ஒரு பூரணமான எறிய இயக்கத்தை கருதுகின்ற போது இந்த இடத்துல நான் எறியப்படுகின்ற கதி பி எனும் கதி இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் அதிவியல் தானத்துல இந்த வேகத்தின் நிலைக்குத்துக்கும் அது மட்டும்தான் பூச்சி. சரியா, கிடைக்கூறு மாற போறது கிடையாது. சரியா, அதிவியல் தானமா அதிவியல் தானம் கிடைக்கூறு வந்து பி இந்த கோணம் தீட்டாண்டத்தால இவரை கிடையாக பிடித்த கூறு கொஸ்தீட்டா பி கொஸ்தீட்டாவுக்கு சமனாக காணப்படும். இந்த இடத்துல நிலைக்குத்துக்கூறு பூச்சியம், நிலைக்குத்துக்கூறு பூச்சியம். ஆக நம்மளுக்கு இந்த இயக்க சக்தி என்று சொல்லும் போது இந்த இடத்துல இயக்க சக்தி பூச்சியமாக போறது கிடையாது. காரணம் கிடைவகத்தால ஒரு இயக்க சக்தி வரும். நிலைக்குத்து வேகத்தால வரப்போற அந்த இயக்க சக்தி பகுதிதான் இல்லாம போகும். அது என்னவாக மாற்றப்படுமெண்டா இந்த இடத்திலிருந்து மேற்போக்கு. எப்பவுமே எந்த ஒரு துணிக்கையும் ஏதாவது ஒரு கோள மேற்பரப்பு, அதாவது குபீர மேற்பரப்பாக்கிறதுலாம் அல்லது ஏதாவது கோளுக்குரிய மேற்பரப்பாக்கிறதுலாம் அந்த மேற்பரப்புல இருந்து மேல் நோக்கி செல்ல 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 எப்பொழுதும் அவருடைய இயக்க அழுத்த சக்தி வந்து அதிகரிக்கும். சரியா, ஈர்ப்பழுத்த சக்தி வந்து அதிகரிக்கும். சோ இந்த மட்டத்திலிருந்து இவர் மேல வரக்குள்ள இவருக்கு ஒரு அழுத்த சக்தியில அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. மொத்த சக்தி இங்க மாறாததால அழுத்த சக்திக்கு தேவையான அந்த அதிகரிப்பை அவர் கொண்டுள்ள இயக்க சக்தி வழங்குவார். அதனால இயக்க சக்தி குறையும். அதனாலதான் இந்த வேகம் பூஜ்ஜியமாகுது. சோ நம்மளுக்கு தேவை இந்த இடத்தை இயக்க சக்தி இங்க எறியப்படுகின்ற கதி வந்து சொல்லப்படல. 30 பாகை கோணம் அது விட சொல்லப்படுது. தீட்டா வந்து 30 பாகை கோணம். ஆகவே இந்த இடத்துல இயக்க சக்தி E சமன் அரை தர எம் தர மொத்த வேகம் விளைவு வர்க்கம் பி வர்க்கம். இந்த இடத்துல இயக்க சக்தி இ டேஸ் எடுத்துக்கொண்டா அரை தர எம் தர பி கொஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம். அதாவது அரை தர எம் தர பி வர்க்கம் கொஸ் தீட்டா கொஸ் 30 கொஸ் 30 வர்க்கம், அதாவது கொஸ் வர்க்கம் 30. ஆனா இந்த அரையம் டி வர்க்கத்துக்கு என்ன போடலாம் என்று போடலாம். சோ இ தர கொஸ் வர்க்கம் 30. கொஸ் 30 வந்து வர்க்கமூலம் 3/2. ஆக கொஸ் வர்க்கம் 30 என்பது 3/4. சோ 3E/4. இந்த இடத்த ஈ இருக்க, இந்த இடத்த முக்கால்வாசி இருக்க. சரியா, இவருக்குரிய முக்கால்வாசி சக்தி இங்க இருக்குண்டா இது எத்தனை சதவீதமான சக்தி? 75% சக்தி. இப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டிருக்கேன்? இயக்க சக்தியின் எத்தனை சதவீத இயக்க சக்தியை கொண்டிருக்கும்? அப்ப இங்க இருக்கிற
இயக்க சக்தி எவ்வளவு? எத்தனை சதவீதமான இயக்க சக்தி? 75% இயக்க சக்தியாக 75% இயக்க சக்தி. இப்ப சதவீத அடிப்படையில் காண போனா ஆரம்பத்துல காணப்பட்ட இயக்க சக்தி தற்போது இருக்கிற இயக்க சக்தி 3 × 4 தர 100%. இந்த மாதிரி சொல்றேன். சோ இது 75%. 75% இயக்க சக்தி தற்போது இருக்கு. நோட் பண்ணி கொடுங்க. நீங்க ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு பிரச்சனை இருந்துச்சுன்னா பிள்ளைகள் கோகோஸ்டும் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்களா? அடுத்த கேள்வி. இதுல 5வது கேள்வி ஒரு எளிமையான கேள்வி. அந்த பேணி எடுக்குமாறு சம்பந்தப்பட்டது. பேணியர் எடுக்குமாடி ஒன்றை பயன்படுத்தி கணக்குற்றி ஒன்றினது பக்க நீளத்தை அளந்த போது பெறப்பட்ட நிலை அருகே தரப்பட்டுள்ளது. கணக்குற்றியின் பக்க நீளம் கணக்குற்றிக்குரிய பக்க நீளம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆக சாதாரணமாக வாசிப்படுத்தக்கூடியது இப்ப இழிவெண்ணிக்கை இங்க தரப்படல. இழிவெண்ணிக்கை தரப்படும். பொதுவா வீடுகளுக்குவாணிகள் நம்ம இழிவெண்ணிக்கை இலகுவாக நேரடியாக சொல்ல போனா ஒரு பிரதான பிரிவு பேணியர் பிரிவுகள் எண்ணிக்கையால பிரித்து புறப்படுகின்ற பெருமானம் அந்த கருவிக்குரிய இழிவெண்ணிக்கை பெருமானமா இருக்கு. இங்க எது பிரதான பிரிவு எது பேணியர் பிரிவு என்றால் எந்த அளவு திட்டம் வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே நிற்கோ அது பிரதான பிரிவா இருக்கு. எந்த அளவு திட்டம் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தோட ஸ்டொப் ஆகுது அந்த அளவு திட்டம் வந்து பேணியர் அளவு திட்டமா இருக்கு. நீங்க அந்த பிரச்சனை கிடையாது தந்திரிக்கிறேன். இது பேர்னி ஸ்கேல் இது மெயின் ஸ்கேல் தான் படிக்குது. அதுல பாத்தீங்கன்னா பேர்னியர் பிரிப்புகள் 10 காணப்படுது. அதே நேரம் பிரதான பிரிப்புகள்ல பாருங்க சென்டிமீட்டர் வந்திருக்காங்க. 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் அந்த மாதிரியாக போகுது. ஆக ஒரு பிரிவு வந்து அந்த 1 சென்டிமீட்டர் 10ஆம் பிரிச்சு வர போதான் ஒரு பிரிவு வந்து 1 மில்லிமீட்டர். சோ இந்த இடத்துல இதுல இழிவெண்ணிக்கை பெருமானம் எது வரைக்கும் வேண்டா 1/10 0.1 மில்லிமீட்டர் இருக்கும். சாதாரண கருவி போன்ற இழிவெண்ணிக்கை. ஆக நம்ம இந்த இடத்துல வரப்போற வாசிப்பு பூச்சிய குறிக்கு முன்னால இருக்க போற வாசிப்பு. அது பாத்தீங்கன்னா பூச்சிய குறிக்கு முன்னால வந்து என்ன இருக்கும்? பூச்சிய குறிக்கு முன்னால வந்து இருக்க போறது இவரோட 9.4 சென்டி, அதாவது 94 மில்லின்னு சொல்லு. பொதுவாக வாசிப்ப மில்லியில் எடுத்து சரி இந்த தாளம் தானா இந்த தாளம் வாசிப்ப மில்லியில் எடுத்து செதில வரைக்கும். ஆகவே நாளுக்கு வரப்போற வாசிப்பு 94 மில்லி மில்லிமீட்டர். குழந்தைன்ற பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 5வது பிரிவு 5வது பிரிவு. சோ 5 தர இழிவெண்ணிக்கை பெருமானம் 0.0 சொல்லி
0.1 ஆக 94.5 மில்லிமீட்டர். உடைய பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் அளவுல வைக்கிறது. ஆக 9.45 மீட்டர். 9 சென்டிமீட்டர் 9.45 சென்டிமீட்டர். இதுதான் விடையா. சரியா? விட வந்து முதலாவது. அது ஆறாவது. உங்களுக்கு இது பிரச்சனை எது கேட்கணும்னா டெக்ஸ்ட் பண்ணி கொடுக்குறது. நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னா கோகோஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். அதாவது கோஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணாம கோகோஸ்ட்ல தான் ஆள் ஒன்று இருக்கும். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். இப்போ ரெக்கார்டிங் போடன்னு விட போட்டு வருவேன். அடுத்தது ஆறாம் கேள்வி. ஆறாவது கேள்வி. விரைக்குத்தாக 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் காதியுடன் மேல் நோக்கி புவியீர்ப்பிற்கு கல் ஒன்று எறியப்படுகின்றது. இது எறியப்பட்டு 2 செகண்டின் பின்னர் அதே வேகத்துடன் அதே புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு கல் எறியப்படுமாயின் இரண்டாம் கல் இயங்கிய நேரம், அதாவது இரண்டும் சந்திக்கும் போது இரண்டாம் கல் இயங்கிய நேரம் சொல்லப்படுற விடயம் 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் எறியப்படுகின்றது. அதே நேரம் ஒரு ஆள் 2 செகண்ட் டிலே ஆக எறியப்படுகின்றது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு நம்ம நேரடியாகவே சொல்லிக் கொள்ளலாம். நேரடியாகவே சந்திக்க போற டைம் சொல்லிக் கொள்ளலாம். முதலாவது கால் எறியப்பட்ட, அதாவது முதலாவது கால் எறியப்பட்ட நேரத்திலிருந்து அவர் இயங்க எடுத்த நேரம் சந்திக்கும் வரை அவர் இயங்க எடுத்த நேரம் ஜூவின்கள் ஜி, அதாவது எறியப்பட்ட கதியின்கள் ஜி சக T0/2 சொல்றோம். இந்த மாதிரியாக சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள், அதாவது சமமான கதிகளோடு எறியப்படணும், ஒரே இடத்தில் எறியப்படணும், ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே ஆக எறியப்படணும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இவங்க 2 பேரும் ஒன்றை ஒன்று மோத எடுக்கிறதுக்கு அல்லது ஒன்றை ஒன்று சந்திக்க எடுக்கிறதுக்கான நேரம் தானே. அந்த நேரம் வந்து யூஎன்கள் ஜீஸாக T0/2க்கு சமனாக இருக்கு. அதாவது முதலாவது ஆளுக்குரிய நேரம். 2வது ஆளுக்குரிய நேரம் இவர்கள் வந்து எவ்வளவு டிலேயாக, எவ்வளவு நேரம் தாமதமாக எறியப்பட்டதோ அந்த தாமதமாக எறியப்பட்ட நேரம் கழிக்கப்பட்டு வரும். உதாரணமா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் எறியப்படுகின்றது. ஆக 50 10 சக மற்றவர் 2 செகண்ட் டிலே அறியப்படுகின்றன. ஆக 2 நான் எழுதி காட்டுறேன், நீங்க எழுத தேவையான மனநிலை பார்த்துடலாம். வரப்போறது 6 செகண்ட். நான் என்ன சொல்லலாம்டா, இது சந்திக்கும் போது முதலாவது கண் 6 செகண்ட் இயங்குது. அப்ப 2வது கண் 2 செகண்ட் லேட்டா தான் எறியப்பட்டது. அப்ப 2வது கண் இதை விட 2 செகண்ட் தாமதமாக, அதாவது 2 செகண்ட் தாமதமான நேரங்களால இயங்கிப்பார். அப்ப 6 செகண்டா 2வது நாள் இயங்குறது வந்து 4 செகண்டாக இருக்கு. 4 செகண்டாக காணப்படும். இல்ல நேரடியாக 2வது ஆளை பற்றி சொல்ல போனோம். இது முதலாவது நாள். 2வது ஆளுக்கு ஜூவிங்கள் ஜி -T0/2 முடிச்சுடா. 2 நாள் வச்சு கொடுத்து இதை கண்டு அதை சொல்லி செய்திருந்தா இல்லாட்டி செய்யலாம், செய்து பார்க்கலாம். இல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் மேல போய் கீழே வாரத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு செகண்டுக்கு எவ்வளவு வேகம் குறைவுன்றதை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். அதை விட இழப்பு ஆகிறதாக இருக்கும். இதுக்குரிய விட 2வது ஆளுக்குரிய டைம் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆக 4 செகண்டா இருக்கு.
சிலர் போட்டிங்க. அதை டெக்ஸ்ட் பண்ணா நீங்க திரும்பவும் சொல்றேன், கோஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கொடுங்க. 100 பேர் தான் மேக்சிமம் வரலாம் இதுல. அடுத்தது அந்த கேள்வி யாரும் செய்திருக்கீங்களா? 7வது கேள்வி செய்தா விட போடுங்க. அப்ப என்ன விட நல்ல கேள்வி உண்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, யாரை பொறுத்த வரைக்கும் தான், நீங்க ஒவ்வொரு கிளாஸுக்கு நம்ம இந்த கிளாஸ் வைக்க போனா இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கு வந்து நீங்க வர முதல் நம்மளோட மாடல் இந்த பேப்பருக்கு தான் அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஏர்லியா செய்து பார்க்க வேண்டியதுதான் உங்களுக்கு நல்லா. விட சரியா வருதோ பிள்ளையா வருதோ அது வேற கதை. செய்து பார்த்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கானது. சரியா வந்து இப்போதான் புதுசா இப்பதான் நான் சொல்றதை கேட்டுக்கொண்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரயோசனம் இருக்காது. சோ 7வது கேள்விக்கு யாரும் செய்யறதா என்ன விட வரும். சப்போஸ் நீங்க சொல்லணும்டா கதை சொல்லணும்டாலும் சொல்லுங்க, நான் அன்மியூட் பண்ணிவிடுறேன். டெக்ஸ்ட் பண்றா பிள்ளைங்க கோஸ்ட்டுக்கு பண்ணும்போது திரும்பவும் சொல்றேன், கோஸ்ட்டுக்கு பண்ணி விடுங்க. அடுத்த கேள்வி, இது 6 கிலோகிராம் திணிவுடைய குச்சி, இது 3 கிலோகிராம் திணிவுடைய குச்சி. இவங்களுக்கு பாருங்க 3 கிலோகிராம் 6 கிலோகிராம் திணிவுடைய இரு குச்சிகள் ஒப்பமான கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இவை 200 நியூட்டன் மீட்டர் -1 பில்மார்லினுடைய லேசான விட்சுருளினால். இது லேசான விட்சுருள். அதே நேரம் இவருக்குரிய பில்மார்லி கே பெருமானம் வந்து 200 நியூட்டன் மீட்டர் -1 இணைக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் பிட்சுருள் ஈர்க்கப்படவில்லை. பிட்சுருள் வந்து ஈர்க்கப்படவில்லை என்றால் அது தனது சுயாதீனமான நீளத்துல காணப்படுதுன்ற அர்த்தம். அப்படி சுயாதீனமான நீளத்துல காணப்படுகின்ற போது அவருக்குரிய சேமிக்கப்பட்ட இயக்க சக்தி எதுவும் கிடையாது, பூஜ்ஜியமாக காணப்படும். ஆக இப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வேகங்கள் கொடுக்கப்படும். அப்ப இவருக்கு இந்த பக்கமாக 2 மீட்டர் செகண்ட் -1 வேகம் வழங்கப்படுகிறது. இந்த பக்கமாக 1 மீட்டர் செகண்ட் -1 வேகம் வழங்கப்படுகிறது. கேள்வி என்னண்டா, இந்த பிட்சுருள் இந்த மாதிரி வேகம் வழங்கப்பட்டா இந்த சந்தர்ப்பத்துல இங்க ஏற்பட போற உயர் நீட்சி பெருமானம், உயர் நீட்சி எவ்வளவு ஆகிக்கொண்டு கேட்காங்க.
ஆக இந்த இடத்துல என்ன நடக்க வேண்டாம், உயர் நீட்சி பெறுவான வேண்டாம் அந்த இடத்துல அந்த பிட்ஸுக்கு வழங்கப்படுகின்ற அல்லது சேமிக்கப்படுகின்ற சக்தி உயர்வாக இருக்கும் போதுதான் உயர்வான நீட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது உயர்வான நீட்சி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல சேமிக்கப்பட்ட சக்தி half into k into அதில் ஏற்பட்ட நீட்ஸ் இதுதான் இதுதான் சேமிக்கப்பட்ட சக்தியா இருக்கு. இங்க அரை என்றதும் சரி கே என்றதும் சரி ஒரு மாறாப்படுவான். ஆக உயர் நீட்சி வருவதற்கா சக்தியும் உயர்வாகத்தான் வரும். சோ நான் இப்ப இந்த பிட்ஸுல உயர்வான சக்தி சேமிக்கப்படும் சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பம் என்று பார்த்தா சரி. இவரை இந்த பக்கம் முடிச்சு இழுத்து விடுறேன், அவர் அந்த பக்கம் முடிச்சு இழுத்து விடுறேன்டா ஒரு கட்டத்துக்கு பிறகு இதுவும் என்ன செய்ய வேண்டாம், ஒரு பொதுவான வேகத்தோட செல்லும். அப்படி பொதுவான வேகத்தோட செல்லுமாக இரண்டு பேர் வேறு வேறு வேகங்களுடன் இயங்கி ஒன்றாக இணைந்து செல்லுமாக இருந்தா அந்த மோதுகை அந்த நிகழ்வு மீளியலானதாக இருக்குமா மீளியலற்றதாக இருக்குமா? ரெண்டு பேர் சேர்ந்து இயங்குகின்ற போது தனித்தனியாக இயங்கிய ரெண்டு பேர், இவர் இந்த பக்கம் தனியாக இயங்குகிறார், இவர் இந்த பக்கமாக தனியாக இயங்குகிறார். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இயங்குகின்ற பட்சத்துல அவங்களோட சக்தி இழக்கப்படும். காரணம் உறுதி அதிகரிக்கிறதால சக்தி இழக்கப்படும். அதனால இவங்க சேர்ந்து இயங்கும் மோதுகை அந்த இயல்பு நிகழ்வு மீளியல் பற்றது என்று சொல்லலாம். இந்த மீளியல் பற்றதாக இருந்தா இந்த சந்தர்ப்பத்துல இவங்களுக்கு ஒரு சக்தி இழப்பு ஏற்படும் தானே. அந்த சக்தி இழக்கப்பட்ட சக்தி இங்க இந்த பிட்ஸுல சேமிக்கப்பட்ட சக்தியாக மாற்றமடையும். ஆக நான் என்ன செய்யறேன், இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கும் போது சக்தியை காண்பு. அப்படி சக்தியை கண்டு தற்போது இருக்கிற சக்தியையும் பார்த்து அந்த சக்தியில் ஏற்பட்ட வித்தியாசம் எங்க சேமிக்கப்பட்டிருக்கும், எங்க சக்தியாக மாற்றமடைஞ்சிருக்கும், இந்த பிட்ஸில் உள்ள சக்தியாக அடைஞ்சிருக்கும். ஆக நான் முதலாவது பார்க்க போற விட இவங்கட பொதுவான வேகம் என்ன, பொதுவான வேகம். சோ இந்த இடத்துக்கு உந்த காப்பு தத்துவத்தை பாய்க்கும். இவங்க வலப்பக்கமாக இயங்கும் போது வலப்பக்கமாக உந்த காப்பு தத்துவத்தை பாவிச்சா ஆரம்ப உந்தம் இவருக்கு மைனஸ் பெருமானம் 3 தரம் உண்டு. ஏன் மைனஸ் பெருமானம்? வலப்பக்கமாக உந்த காப்பு தத்துவம் பாவிக்கு, இடப்பக்கமாக வேகம் இருக்கு, உந்தம் இருக்கு. சோ மைனஸ், அது பிளஸ் பெருமானம். 6 தரம் 2 சமன் ரெண்டும் சேர்ந்து போகுந்தாங்க. இது லேசான பிட்ஸ். இவருக்கு தெளிவு கிடையாது, தெளிவை புறக்கணிச்சுக்கொள்ளும். அப்ப சேர்ந்து போகுதுண்டா இதுவும் சேர்ந்து 9 கிலோ. சோ 9 தர சேர்ந்து செல்லும் வேகம் பி என எடுத்துக்கும். அதாவது இது -3, இது 12. ஆகவே 9 சமன் 9 பி. சோ சேர்ந்து போக போற வேகம் 9 மீட்டர் செகண்ட் -1. சரியா? சேர்ந்து செல்ல போற வேகம் பார்த்தாச்சு. அப்ப சேர்ந்து போற வேகம் நம்மளுக்கு தெரியும்டா சக்தி இழப்பை காணலாம். அந்த சக்தி இழப்பு இது சக்தியாக சேமிக்கப்படும், மீளியல் சக்தியாக சேமிக்கப்படும். ஆக இதோட நோட் பண்ணலாம். சக்தியில் ஏற்பட்ட இழப்பு ஆரம்ப மொத்த சக்தி, ஆரம்பத்தில் இவருக்குரிய இயக்க சக்தி, இவருக்குரிய இயக்க சக்தி, அதுல தற்போதைய பொதுவான இயக்க சக்தி இந்த வேகத்தால் ஏற்படும். 3 தர 1 பக்கம் சக 6 தர 2 பக்கம். இது ஆரம்பத்துல இருந்து இயக்க சக்தி. இன்னொரு 5 தற்போது 12 சேர்ந்து இயங்குது 9 தர வேகம் 1 வரும். பொதுவான வேகம் 1 வரும் சமன். இந்த மாற்றம் இவர்ல மீளியல் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். சோ இருக்கும் இது 9.5, இது 12, சோ 13.5, இது 4.5. ஆக 9. ஆகவே ½ into கேக்கு பதிலாக 200 எக்ஸ் வர்க்கம் சமன் 9. விதையை சுருக்கினா எக்ஸ் வர்க்கம் சமன் 9 × 100. இலகுவான சுருக்கல் தான் எக்ஸ் வர்க்கமூலம் எடுத்தா 9 வர்க்கமூலம் 3, 100 வர்க்கமூலம் 10. சோ 0.3 மீட்டர், அதாவது 30 சென்டிமீட்டர். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? எது பிரச்சனைனா சொல்லுங்க, எது கொண்டா கேட்டுக்கொள்ளுங்க.
ஒரு ஆள் அனுப்பி சரியான கேட்டீங்க சரிதானா நம்ம இப்படி வண்டிக்குள்ள டைம் வராது. சிலர் கோஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஓகே. அடுத்தது எட்டாவது கேள்வி. இது வர கேள்வி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியில அடிக்கும். நீங்க சேர்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எட்டாவது கேள்வி ஓகே 8, அங்க 9, 10, 11, 12, அதுல கடைசி 4 கேள்வி எல்லாம் வித்தியாசமான கேள்விகள். நான் செய்திருந்தா கிளாஸ் உடைய ப்ரொசஸ் அனுப்பி கொடுங்க, நான் செக் பண்றேன்னா சரியா. அதேமா நம்ம இப்ப எட்டாவது கேள்வியோட ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். மத்த நாள் ஈவினிங் தான் பார்ப்போம். இப்ப கிளாஸே முடிச்சிருக்கலாம். ஆனா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த வீடியோ ரொட்டேட் ஆகி இருந்ததால கொஞ்சம் டைம் ஆகிடுதுன்னு. ஓகே. எட்டாவது கேள்வி. சீரான தெளிவு 4 M திணிவும் 4 மீட்டர் நீளமும், சீரான திணிவும் 4 மீட்டர் நீளமும் உடைய கோட் ஏவி படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று சுவரொன்றில் உள்ள புள்ளி ஏயுடன் இணைக்கப்பட்டு மறுமுனை அதாவது வி ஒரு லேசான கயிற்றினால் சுவரில் உள்ள புள்ளி சியுடன் இணைக்கப்பட்டு கிடையாக தாங்கப்பட்டுள்ளது. கோளின் திணிவை போல் 0.25 மடங்கு திணிவுடைய கோளப்பொருள். சரியா. கோளப்பொருள் ஒன்று ஏயிலிருந்து எக்ஸ் தூரத்தில் தொங்க விடப்பட்டுள்ளது. தூரம் எக்ஸ் உடன் கயிற்றினுள் தொழிற்படும் விழுவிசை டீர்க்கான மாறனை திறம்பட வகை குறித்தார். இப்ப இத வரைவு அப்புறம் அதாவது வரைவு எடுக்கப்புறம் சமன்பாடை வச்சுக்கொண்டு எடுக்கலாம். ஆனா அதை விட நம்ம சாதாரணமா எளிமையாக யோசிச்சு பார்த்து எடுக்க பார்க்கணும். நான் சமன்பாடு முறையில எடுத்து காட்டுறேன், எளிமையாக பிடிச்ச யோசிக்கிறேன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இது நிலைக்குத்து சுவர்,
இலைக்குத்து சுவர்ல ஒரு சீரான கோணொன்று கிடையாக பேணப்படுவதற்காக கைத்தை பயன்படுத்துறோம். இந்த மாதிரியாக லேசான கைத்தை பயன்படுத்துறோம். இங்க இருந்து எக்ஸ் தூரத்துல ஒரு துணி ஒன்று போடப்படும். இது முனை A, இது B, இது கட்டப்பட்டதான C. இப்ப கேள்வி என்னண்டா, இந்த இடையில இருக்க போற இழுவை என்ன மாதிரியாக மாற்றத்துக்கு உள்ளாகும், அதான் கேள்வி. சோ இப்ப இங்க இருக்கிற விஷயங்களை குறிச்சு கொள்வோம். அதுவும் இல்லாம பாருங்களா, இந்த பொருள் இல்லண்டா கூட, இவர் இல்லண்டா கூட இந்த இலையில இழுவை பூச்சியமாகவும் இலை வந்து தொய்ந்து காணப்படும். தொய்வாக காணப்படுதுன்னா அங்க இழுவை பூச்சியம் வேண்டும். சரியா? ஆக இந்த இடத்துல வந்து இவர் தொய்வாக காணப்படுறதுக்கான சாத்தியம் கிடையாது. காரணம், இது கீழே விழாம தாங்கி பிடிக்கணும். அப்ப இவர் இல்லைண்டா கூட, இவரை நான் இந்த முனையில இணைத்தால் கூட, அதாவது எக்ஸமன் பூச்சியமாக இருந்தால் கூட இந்த டி வந்து பூச்சியமாகாது, இலையிலை பூச்சியமாகும். ஆக வரைவு எக்ஸ் வந்து பூச்சியமா இருக்கக்குள்ள டி வந்து பூச்சியத்துல ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டா கிடையாது. அப்படி இருக்க முதலாவது வராது, மூணாவது வராது, வர வேண்டியது 2, 4, 5. அதோட அதுக்கு அடுத்த கட்டமா இந்த எக்ஸ் வந்து அதிகரிக்க 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 நம்ம எளிமையாகவே யோசிக்கலாம். இப்ப நான் இந்த பக்கமாக நடக்க 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 இந்த பொருளை இந்த பக்கமா நகர்த்த 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 இந்த இடம் கீழே பதிய பார்க்கும். இது கீழ் நோக்கி பதிய விடாம இவர் மேலும் ஒரு இழுவையை, பெரிய இழுவையை கொடுத்து இழுக்க பார்ப்பார். ஆக இழுவை அதிகரிக்கும். எக்ஸ் அதிகரிக்கின்ற போது இழுவை அதிகரிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு 5வது விடையும் வராது. சோ வர வேண்டியது 2வது 4. இந்த மாதிரியாக இதுவும் சீரானது, இதுவும் லேசானது. இது நம்ம எக்ஸ் நகர்த்திக்கிட்டே போகக்குள்ள இங்க இருக்க போற இழுவை சீரானதாக அதிகரிக்கும். சீரானதாக மாறுமாக இருந்தால் அது ஒரு நேர்கோடாக அமைக்கும். இப்ப சீரானதாக அதிகரிக்கிற பைத்திய வரப்போறது 2 அல்லது 4, சீரானதாக மாற்றம் அடைய போறது 2ஆகும். அந்த மாதிரி நம்ம முடிவு கொள்ளலாம். ஆனா நம்ம இதை இப்படித்தான் செய்யணும். நான் திருப்பம் எடுத்து காட்டிக்கொள்ளலாம். ஆக பாருங்களா, இந்த தொழிற்பட விஷயங்களை குறிச்சு கொள்வோம். தொழிற்பட விசைகள் இவரை நான் எம் நோடு எடுத்துக்கொள்றேன். எம் நோட் ஜி. சோ இது இதை போல 4 மடங்கு கோளாயிருக்கும், அல்லது இதை போல 0.25 மடங்கு. சோ இவருக்கு 4 எம் நோட் ஜி, மொத்த நீளம் 4 மீட்டர். அப்ப இந்த பக்கமாக 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர். எக்ஸ் தூரம் இந்த இடத்துல பார்க்க வருவதாக இருக்கும். இத நினைக்குத்தாகவும் போட்டுக்கொள்வன் R/, கிடையாகவும் போட்டுக்கொள்வன் RX. இதை இழுவை T. இந்த மாதிரி இந்த கோணம் தீட்டான்னு சொல்லணும், தீட்டா. இப்ப இதை நாம கோட்டு படமாக மாத்தலாம். நமக்கு சுருக்க நினைவுக்காக ஒரு கோட்டு படமா மாத்தினா இந்த இடத்துல R/, இந்த இடத்துல RX, இலக்குத்தாக கீழ் நோக்கி எம் நோட் ஜி, இந்த இடத்துல 4 எம் நோட் ஜி, இந்த இடத்துல இழுவை T, கோணம் தீட்டா. இது பி என்ற முனை, இது ஏ என்ற முனை. இப்ப நமக்கு இங்க டி தான் தேவை. அவ டி தேவை என்றால் இந்த முனை பற்றி திருப்பம் எடுக்கிறது தவிர்ப்போம். இந்த முனை பற்றி திருப்பம் எடுத்தா இந்த முனையில தொழிற்படுகின்ற திசைகளுக்கான செங்குத்து தூரம் 0 என்ற காரணத்தால அது திருப்பத்துக்கு வராது, திருப்பத்துல பங்கு கொள்ள மாட்டோம். ஆக ஏ என்ற முனை திருப்பம் பழக்கப்பட்ட வழியை மாறிக்கும். இந்த பக்கம் 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர், இந்த தூரம் எக்ஸ். இவரை டீயை நான் நிலைக்குத்தாக கூறுபடுத்தலாம். டி சைன் தீட்டா, இந்த பக்கமாக கூறுபடுத்தினா டி கொஸ் தீட்டா. இந்த இடத்துல ஏ என்ற புள்ளி பற்றி இந்த மாதிரியாக திருப்பம் எடுக்க, ஏ என்ற புள்ளி பற்றி இந்த மாதிரியாக திருப்பம் எடுத்தா பாருங்க, இந்த புள்ளி சார்பாக அப்படியே பிறக்குள்ள கீழ் நோக்கி வாரவங்கிற திருப்பம் நேர்த்திருப்போம். இது நேர்த்திருப்போம், இது நேர்த்திருப்போம். இவர் இருக்கு, இவர் எதிர் திருப்பம், மறை திருப்பம்.
இது திருப்பத்துக்கு வராது. டி கோஸ் தீட்டா வந்து ஏனூடாக நம்ம திருப்பம் எடுக்க போற புள்ளியூடாக செல்றதால செங்குத்து தூரம் பூச்சியா திருப்பத்துக்கு வரமாட்டார். ஸோ எம் நோட் ஜி இன்டு எக்ஸ் தக 4 எம் நோட் ஜி தர 2 மீட்டர். இதுல இருந்து ஒரு கால தூரம் 2 மீட்டர். சமன் போட்டு சாயம் போட்டாலும் எல்லாம் அந்த பக்கம் சாயம் போட்டு எழுதுறதை விட சமன் போட்டு எழுதுறேன். டி சைன் தீட்டா தர தூரம் 4. சோ இப்ப நான் டீயை இழுவாய் மாற்றம் செய்தால் டி சமன் எம் நோட் ஜி எக்ஸ் ஆக 8 எம் நோட் ஜி கீழே 4 சைன் தீட்டா. இதை வரைவுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது டி சமன் எக்ஸ் தனியா எம் நோட் ஜி கீழே 4 சைன் தீட்டா இன்டு எக்ஸ் ஆக 8 எம் நோட் ஜி கீழே 4 சைன் தீட்டா. சோ 2 எம் நோட் ஜிக்கு சைன் தீட்டா இந்த மாதிரி. இதுல எம் நோட் ஜி 4 மாறாது. இந்த விலை சாய்ந்த கோணமும் மாறாது. சோ தீட்டா மாறலண்டா சைன் தீட்டா மாறாது. இது மொத்தமாக மாறாது. சோ மையச்சில இது எக்ஸ்ல பைசமான் எம்எக்ஸ் ஆக சி. சோ இந்த மாதிரி நீங்க திருப்பம் எடுக்கிறத எம்சிக்யூல தவிர்த்து கொள்ளணும். இசையில கேட்கப்பட்டா இந்த மாதிரி இருக்க வேண்டியிருக்கும். ஸ்ட்ரக்சர்ல கேட்கப்பட்டாலும் இந்த சவுண்ட்பாடு எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஆக எம்சிக்யூல தவிர்க்க வேண்டியிருக்கணும். சோ நோட் பண்ணிக்கணும். சரி நோட் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே. நம்ம அடுத்த கிளாஸ் வழக்கம் போல, அதாவது நான் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு நைட் 8 மணிக்கு நடக்கும். 8 இருந்து 9 வரைக்கும் நடக்கும். சரியா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு முதல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள 15 நிமிடத்துக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா 2வது பேப்பர் அப்லோட் ஆயிருக்கும். சரி அதே இடத்து தானா அந்த இடத்துல பாருங்க. டியூஷன் பேப்பர் 2 இருக்கும். அதையும் டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு வாங்க. சரியா இதுல இருக்கிற மெலட்ஸ் 4 வேண்டியும் 2வது பேப்பர் நம்ம நைட் 8 மணிக்கு பார்ப்போம். ஓகே பாய்.